ஆக்சுவலா நம்மலாம் சின்ன தப்பா இருந்தாலும் அடுத்தவங்க செஞ்சுட்டு அது நம்ம தான் செஞ்சதுன்னு சொன்னாலே நமக்கு அவ்வளோ கோவம் வரும். பட் இன்னைக்கு இந்தியால யாரோ செஞ்ச தப்புக்காக லட்சக்கணக்கான பேர் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்துச்சு. ரீசெண்டா சிறைன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுல ஒரு கேரக்டர் கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட என் கேஸ ஒரு வாட்டியாவது எடுத்து படிங்க. ஏன்னா 5 வருஷமா ஜெயில்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாரி ஒரு சீன் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல அந்த சீன் முடிஞ்சிடும். பட் அந்த சீனோடைய ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால இன்னைக்கு கிட்டத்தட்ட 1320 பிரிசன்ஸ் இருக்கு. அதாவது ஓவரால் இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்தே ஒரு 1320 ஜெயில் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மொத்த கைதிகளோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,34,000 சொச்சம் கைதிகள் இருக்காங்க. ஓவராலா இந்தியா ஃபுல்லாவுமே. இதுல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கைதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ட்ரையல் பிரிசன்னு சொல்லக்கூடிய இந்த விசாரணை கைதிகள் தான். ஆக்சுவலா இந்த விசாரணை கைதிகள் யார் அப்படின்னா, ஒருத்தவங்க மேல கிரைம் கேஸ் வந்து இருக்கும். அந்த கிரைமை வந்து அவர் தான் பண்ணாரு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு போதுமான எவிடன்ஸ் வந்து போலீஸ்ட்ட இருக்காது. ஸோ அவங்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் தான் இந்த கிரைமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ற வரைக்குமே அவங்க ஜெயில தான் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல மட்டும் அவங்கள வந்து கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்திட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க. இப்போ இங்க இந்த போலீஸ் வந்து எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி இவர் தான் இந்த கிரைமை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸை ட்ரையலுக்கு கொண்டு வர வரைக்குமே அவங்க வந்து வருஷ கணக்குல விசாரிக்காமலே ஜெயில இருப்பாங்க. ஸோ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கடைசி வரைக்கும் விசாரிக்காமலே வருஷ கணக்குல ஜெயில இருக்கிறவங்க தான் இந்த விசாரணை கைதிகள். பட் இதை விட இவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த 5,34,000 கைதிகள் இருக்காங்களே, இதுல இருக்கக்கூடிய 75% கிட்டத்தட்ட 4,04,000 பேருமே வந்து இந்த மாதிரியான விசாரணை கைதிகள் தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கைதிகளில் முக்காவாசி பேருமே இந்த மாதிரியான விசாரணை கைதிகள் தான். இவங்கள 50-50 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாலுமே ஒரு 50% வந்து உண்மையாகவே கிரைம் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில் பிரிச்சாலுமே பாக்கி 50% அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2,4 லட்சம் பேருமே வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணாம இல்லை யாரோ செஞ்ச தப்புக்காக இன்னைக்கு ஜெயில இருந்துட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய இன்னொரு சேடான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விசாரணை கைதிகள்லாம் அவங்களுடைய தண்டனை காலத்துல ஒரு பாதி அளவு வந்து ஜெயில இருந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பெயில் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிசியோடைய 436A அப்படிங்கக்கூடிய செக்ஷன் சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரைமுக்கு வந்து 6 வருஷம் தண்டனை அப்படின்னா அதுல 3 வருஷம் வந்து ஆல்ரெடி அவங்க விசாரணை கைதியா ஜெயில இருந்துட்டாங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு வந்து பெயில் தரலான்னு தான் அந்த ப்ரொவிஷன் சொல்லுது. பட் இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னே தெரியாம தான் இங்க லட்சக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு ஜெயில இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான கைதிகள் வந்து எழுத படிக்க தெரியாத ஒரு அன்எஜுகேட்டடான கைதிகளா இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வேலையிலே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷனோட நம்ம இந்தியால தான் இன்னைக்கும் 2,4 லட்சம் பேர் எந்த ஒரு தப்புமே செய்யாம இல்ல யாரோ செஞ்ச தப்புக்காக தங்களோட லைஃபை வந்து ஜெயில வந்து வீணடிச்சிட்டு இருக்காங்கிறதா அந்த சீனோட ஒரிஜினல் ரியாலிட்டி.